ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளவுஸோட கை அளவு எப்படி வெட்டணும்னு சொல்லித்தரேன். இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் வெட்டுற மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப குழப்பமே வேண்டாம். இந்த கையில் வளைச்சி வெட்டணும் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் அப்படியெல்லாம் குழப்பிக்கிட்டு வெட்டினீங்கன்னா அது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி வெட்டுங்க, ஸ்ட்ரைட்டாக வெட்டுங்க, நீட்டாக இருக்கும். அந்த ஷோல்டர் பக்கத்தில் நேற்று நான் சொல்லி கொடுத்துற மாதிரி அந்த ஷோல்டர் பக்கத்தில் பிசிறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இது என்னோடய ப்ளவுஸு. இப்படி கையை மடித்து போட்டுக்கோங்க. என்னோடய அளவு 7.5. இப்படி மடித்து போட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிடணும். ஷோல்டர்லேருந்து எடுக்காதீங்க, கையிலேருந்து 1 இன்ச்சு இறக்கி வச்சு அதில் எடுங்க. அக்குள்ளேருந்து இது வரைக்கும் 7.5. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு உயரமும் 7.5 தான் இருக்கும். அகலம் 7.5 ப்ளஸ்ஸு தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்போ 8.5 வரும். அதில் கூட கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு துணி விட்டுக்கோங்க. அப்புறம் உயரத்துக்கு வரலாம். உயரமும் எனக்கு 7.5. மொத்த உயரத்தை பார்க்கலாம். அடிப்பாகத்தில் 1 இன்ச்சு மடக்கணும். மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விடணும். அப்போ 9 இன்ச்சு வரும். 7.5 ப்ளஸ் 1.5 எல்லாருமே அளவு வச்சுக்கோங்க. தையலுக்கு முன்னாடி உங்கள் ப்ளவுஸ் அளந்து பார்த்துக்கோங்க. அதில் எந்த அளவு இருக்கோ அதிலிருந்து 1.5 இன்ச்சு அதிகமாக வைங்க. தையலுக்கும் மடிக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா ப்ளவுஸ்லேயுமே கையில் 1 இன்ச்சு மடித்து வைங்க அடிப்பக்கத்தில். அப்போ தான் ப்ளவுஸ் அழகாக இருக்கும். 1/2 இன்ச்சு மடிச்சிங்கன்னா கை மேலே தூக்கிக்கிட்டு வரும். அந்த பார்டரில் 1 இன்ச்சு மடக்கி வைங்க, அந்த கை அழகாக இருக்கும். சும்மா துணியை லைனிங் துணியை கொடுத்துட்டு மடித்து அடிக்காதீங்க. அப்படி அடிச்சிங்கன்னா ப்ளவுஸ் மேலே ஏறிக்கிட்டு வரும். அது எதனால் மேலே ஏறுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் துணி கொடுத்து 1 இன்ச்சு மடக்கி வைங்க. அப்போ தான் அந்த ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது 9 இன்ச்சு மொத்தம். இப்போ அடிக்கைக்கு போகணும். அடிக்கை இது 9 இன்ச்சுனா 3 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. கரெக்டாக யாராக இருந்தாலும் 7.5 இன்ச்சு அளவு 9 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதிலிருந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணுங்க. 3 இன்ச்சு கம்மி பண்ணும்போது 6 வரும். 9 மைனஸ் 6. இந்த 6 இதில் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ப்ளவுஸ் வெட்டுறது. இது வேறு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எப்போவுமே கொஞ்சம் வெட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி லேசாக வளைச்சி ஒரு கோடு போட்டு கொண்டு வந்துடுங்க. எப்போவுமே கோடு போடாமல் வெட்டாதீங்க, அளவு தெரியாது. இதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் வரணுன்னா இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு இதில் வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் அளந்து வெட்டினீங்கன்னா அது உங்களுக்கு எப்போவுமே குழப்பமாக இருக்கும். ரொம்ப புரியலைன்னா இப்படி ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். இப்போ முன்கை பார்க்கணும். முன்னாடி குளிச்சு வெட்டணும். முன்பாடி பக்கத்தில் இந்த இடத்துல குளிச்சு வரணும். ப்ளவுஸை இப்படி எடுத்து போட்டுக்கோங்க துணியை. இப்படி இந்த வளைச்சி எஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் வெட்டணும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வெட்டாதீங்க. அப்படி எஸ்ஸெல்லாம் போட்டு வெட்டி ஒரு மாதிரி வளைஞ்சி வந்ததுன்னா அந்த ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஷோல்டர் பக்கம் ப்ளெயினாக இருக்கணும்னா இதுதான் மெத்தடு. ஒரு பக்கம் வளைச்செல்லாம் கொண்டு வராதீங்க.
இந்த அடிக்கையிலிருந்து இந்த இடத்துல மட்டும் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு 1/4 இன்ச்செலாம் வைக்காதீங்க, கரெக்டாக 1 இன்ச்சு வைங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட துணி எக்ஸ்ட்ரா நிற்காது. இது 1 இன்ச்சு வச்சுட்டு இந்த வெட்டி விட்டுருக்கோமே இதிலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, வளைக்கலாம் வளைக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க. இப்படி நம்பி வெட்டுங்க, ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும். இப்படி நீட்டாக ஒரு வெட்டு, அவ்வளோதான். இதை இப்படி 2ஆக பிரித்து போட்டு பாருங்கள். இப்படி போடும்போது நிறைய பேருக்கு வலது கை எது இடது கை எதுன்னு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். துணியை இப்படி போட்டுக்கோங்க 2 பக்கமும். இப்படி பாருங்கள், அந்த இடத்துல தெரியும். நீங்கள் வளைச்சி வெட்டாமல் நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வெட்டி இருக்கும்போது அந்த இடம் நீட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த வளைச்சி வெட்டும்போது தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போதுமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இப்படி 2 கையும் வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு கையை இப்படி மாற்றி வைங்க. வலது கையும் இடது கையும் எதுன்னு தெரியும். அந்த இடது கைக்கும் வலது கைக்கும் பார்க்கும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக சந்தேகமே இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். அது அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே முன்பாடியிலையும் குளித்து வெட்டியிருப்போம். அந்த பகுதியும் இந்த பகுதியும் வச்சு ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். தைச்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. உங்கள் ஜக்கு சேனல்.